மீன் மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போகலாம் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா 2 பேரும் நாங்களும் வர்றோம்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஒரு வழியாக சமாளித்து அவங்கள வீட்டுக்குள்ளே விட்டுட்டு அப்படியே நாங்கள் மீன் வாங்க கிளம்பிட்டோங்க. எல்லாருக்கும் ஷாப்பிங் போகிறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பெண்களுக்கு. ஆனால் எனக்கு இந்த மீன் கடைக்கு வந்தாலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நிறைய மீன்கள் பார்க்குறதுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் மீன்கள் குறைவு தான். நானும் ரொம்ப லேட்டாக தான் போயிருந்தேன். 1 மணிக்கு பிறகு தான் போயிருந்தேன். ஏன்னா பயங்கர கூட்டமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லேட்டாக போனதுனால மீன்களும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சாமிதோப்பு கோயில் திருவிழாங்கிறதுனால மீன் வரத்து கொஞ்சம் கம்மி போல். சந்தையில் மீனும் இல்லை, ஆட்கள் கூட்டமும் இல்லாமல் இருந்துச்சு. மீனை வந்து பார்த்து எனக்கு பிடிச்ச மீனை வாங்கிட்டு இங்கே வந்தாச்சுன்னா பிள்ளைங்களுக்குலாம் ஒரே சந்தோஷம். மீன் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இவ்வளோ பழமும் பார்த்தீங்கன்னா 50 ரூபா நிறைய இருக்குது பார்த்தீங்களா. வெயில் நேரங்கிறதுனால கொஞ்சம் பழம் வாங்கினேன். அதுவும் பேயம்பழம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இருந்துச்சு சூட்டுக்கு, அதனால தான். அப்புறம் இன்றைக்கி ஐல மீன் வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. மொத்தம் 9 மீன் இருந்தது. அதை எண்ணி பார்த்தேன். 9 மீனுமே நல்லா மீடியம் சைஸ். மீடியம் இல்லை, கொஞ்சம் பெரிய சைஸ் தான். சரியா, இவ்வளவும் பாருங்கள் 200 ரூபாய்க்கு கொள்ளாமான்னு சொல்லுங்கள். சரியா, நல்லா ஃப்ரெஷ் மீன், நல்லா பச்சைன்னு இருந்தது. ஐல மீனை பொறுத்த வரைக்கும் அப்படி பச்சை கலரில் இருந்தால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உடனே இதை என்ன செஞ்சிடலாம், சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் வெங்காயமும் வாங்கிட்டு வந்தேன். சரி, அங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.